அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை. இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. இன்றைக்கி என்ன இந்த பதிவில் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குணம் இருக்கும் இல்லைங்களா? என்னென்னா, இப்போது லக்ன ரீதியாக 12 லக்னங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் ஒரு சுபாவம் இருக்கும். நம்ம எதுக்கு பிறந்தோம்? லக்னம் அப்படிங்கிறது உயிர், ஆத்மாவை சொல்கிறது, உயிரை சொல்கிறது, விதியை சொல்கிறது, அவருடைய ஆயுளை சொல்கிறது, அவருடைய தலை சம்மந்தமான விஷயங்களை சொல்கிறது தான் லக்னம். அப்போது எதுக்கு நம்ம பிறந்தோம், ஏன் பிறந்தோம்னு சொல்கிறது. அதே மாதிரி 12 பாவத்துக்கும் இருக்குது. இப்போ 2ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு லக்னத்திற்கு தனபாவம் எங்கே இருக்குது, அதை நம்ம அந்த தனபாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் பாவம் முயற்சி பாவம். நான் எந்த முயற்சியுமே எடுக்கிறது இல்லைங்க, அல்லது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் அது ஃபெயிலியராக தான் ஆகுது. நான் ஃபுல் எஃபோர்ட் போடுறேன், ஆனால் எனக்கு அதுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் சரி. இப்போ 4ஆம் இடம்ங்கிறது சொத்து, சுகம், நிம்மதியான சாப்பாடு, குடும்ப உறவுகள், இது எல்லாத்தையும் சொல்கிறது 4ஆம் பாவம். அப்போது இந்த ஒவ்வொரு பாவங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புகளை ஃபஸ்ட்டு இப்போ நான் அதை உங்கள்கிட்டே கொடுக்குறேன். இந்த பதிவு இதோடு இருக்கட்டும். நீங்கள் எனக்கு ஒரு தனபாவத்தை பற்றி, ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனபாவத்தை பற்றி போடுங்கன்னா தனபாவத்தை பற்றி போடுறேன். இல்லை எனக்கு தொழில் பாவத்தை பற்றி போடுங்கன்னா 12 லக்னத்துக்கும் தொழில் பாவத்தை பற்றி போடுறேன். என்ன தொழில் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும், என்ன செய்வாங்க, எப்படி சிந்தனை அவங்களுக்கு இருக்கும், எந்த கிரக ஆக்டிவேஷன் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை முதல்ல எங்களுடைய விதி என்னன்னு ஒவ்வொரு லக்னத்துக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் அதையும் சொல்கிறேன். நல்லா முடிவு பண்ணி கமெண்ட்ஸில் நீங்கள் தனம் வேணும்னு கேட்குறீங்களா, இல்லை உங்களுடைய முயற்சி எஃபோர்ட், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள் என்னங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறீங்களா, இப்படி ஒவ்வொரு குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஒரு பாவத்தை பற்றி கேட்டிங்கன்னா அதை சார்ந்து 12 லக்னங்களுக்கும் தினமும் ஒரு பாவமாக உங்களுக்கு தர நான் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீக்ஸில் லைவும் வரும். அனைவரும் எதிர்பார்த்து காத்திருங்கள். என்ன வேணுங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு நான் ஒவ்வொரு ஆடியோவை ஒரு லக்னத்துக்கு தரேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.